வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து 30 செகண்ட் இருக்கும். உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் தேவையோ அத்தனை செகண்ட் செட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும் அப்படின்னா சிசர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதில் ஸ்டேச்சுரேஷனை ஒரு 30 வந்து கொடுத்துக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு அதோட உங்களுக்கு பேக்ரவுண்டோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர்ஸை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நான் பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க பிக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவே செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோஸை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா ஜூம் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி லைட்டாக செட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரலில் வந்து நம்ம வந்து கீழே உங்களுக்கு அது வந்து டச் ஆகலனாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்னோ எஃபெக்ட் மாதிரி எமோஜி வீடியோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்படியே கூட நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட டியூரேஷனை ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க எண்டிங் வரையே. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்து பிக்கு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் மட்டும் இந்த அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஷோல்டர் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. மாஸ்க்கு கீழே ஃபெதர் இருக்கும், அதை ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த டூப்ளிகேட் எடுத்து பிக்கை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா அது பேக்கில் போய்டும். இப்போ ஸ்க்ரீனில் நான் எப்படி இந்த மாதிரி ஜூம் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 50 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஒரு 50 இல்லைனா 45 அந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் அந்த டூப்ளிகேட் எடுத்துக்க அந்த பேக்ரவுண்டு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த பிக்கை வந்து இந்த சைடில் அதை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி சைடாக செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா அதுவும் பேக்கில் போய்டும். அதையும் கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் வந்து எப்படி செட் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிக்கும் அதோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணுறதா கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் 2 பிக்ஸும் ஒரு பிக்கு பேக்ரவுண்டில் சின்ன ஸ்மால் சைஸும் இன்னொன்று இந்த மாதிரி சைடை வந்து பெரிய சைஸ்லையும் செட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ எகைன் அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ பேக்ரவுண்ட் வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் அஸ் லேயர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்படி இந்த மாதிரி ஜூம் பண்ணுறேன்னா ஜூம் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதே இந்த ரைட் சைடு மாஸ்க்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி கிராப் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த கீழே இது வரையும் மட்டும் கிராப் பண்ணிவிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபெதர் இருக்கும், அதை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அதை நல்லா ஜூம் பண்ணுங்கள். நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க, லைட்டாக ஷேடோ மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எமோஜி வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அந்த எமோஜி வீடியோவை இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு கீழே நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ இந்த மாதிரி கார்னரில் செட் பண்ணிவிட்டுங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோன்னு கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் இதுவரை பண்ணிக்கோங்க. வீடியோவில் டவுட்ஸ் இருக்குன்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. சாங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே செட் பண்ணிவிடுங்க. டவுட்ஸ் இருந்தால் எகைன் ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.